ஆறாம் வகுப்பு ஆங்கில பாடத்தில் சர்ச்சைக்குரிய வலைதளத்தைச் சேர்ந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக தேசிய கல்வி நிர்வாகத்தின் 3 அதிகாரிகளுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு 3 அதிகாரிகள் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சர்ச்சைக்குரிய வலைதளத்தை தொகுதியில் சேர்ப்பதில் ஈடுபட்டதாக கூறப்படும் அதிகாரியும் நேற்று அழைக்கப்பட்ட ஒருவராக இருக்கிறார். குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளும் கடந்த வாரம் கல்வி நிர்வாகத்திற்கு சென்று அதிகாரிகளிடம் இருந்து வாக்குமூலங்களை பெற்றதாக தெரிய வந்திருக்கிறது. இதற்கிடையில் 6ஆம் வகுப்பு ஆங்கில பாடத்திட்டத்தில் சம்பந்தப்பட்ட வலைதளத்தை சேர்ப்பதற்கு யார் பொறுப்பு என்பதை குறிப்பிடும் அறிக்கையை தேசிய கல்வி நிர்வாகம் நேற்று கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கல்வியிடம் சமர்ப்பித்திருக்கிறார். இந்த அறிக்கை அதே நிறுவனத்தின் 3 பேர் கொண்ட குழுவால் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக செயலாளரின் அறிக்கையை வழங்குமாறு கோரிக்கை விடுத்ததன் பேரில் படிப்பாளர் நாயகம் பதவியிலிருந்து தற்காலிகமாக விலகிய பேராசிரியர் மஞ்சுள விதான பத்ரனவால் 3 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த அறிக்கையில் சம்பந்தப்பட்ட வலைத்தளம் தொகுதியில் சேர்க்கப்பட்ட செயல்முறை மற்றும் அதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் பற்றிய அனைத்து தகவல்களும் உள்ளடங்கியுள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் மேற்படி நிர்வாகத்தின் பணிப்பாளர் நாயகம் பதவியின் கடமைகளை நிறைவேற்ற உயர்கல்வி அமைச்சகத்தின் மேலதிக செயலாளர் சந்திமா ஜானகி நியமிக்கப்பட்டிருக்கிறார்.